ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் சிமுலேட்டரில் ஐ திங்க் இது ஒரு 11th பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். நம்ம இந்தியன் பைக்கில் ஷார்ட்ஸை நம்ம எப்போயாச்சும் தான் போடுவோம். அந்த ஷார்ட்ஸை என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரயிலை வர வைக்கிறதுக்கு முன்னாடி சிலிண்டரை வச்சு அடித்து துவம்சம் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஐஎம் ஆர்மின்னு. நம்ம இந்தியன் பைக் சிமுலேட்டரில் ஒரு ட்ரங்க் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம மிலிட்ரி ட்ரங்க் வரும்ல, அது பேர் வாயில் வரல, ட்ரங்க்கு. அது கொண்டு வந்திருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எப்படி ப்ரோ கொண்டு வந்தாங்க, அதோட சீட் கோடு என்ன அப்படின்னு நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கும் புரியுது. ஓகே, அந்த சீட் கோடை போட்டுடலாம். அதுக்குள்ளே கார் பறந்துருச்சு. கார் ஃபஸ்ட்டு நிற்கிட்டோம், அதுக்கப்புறம் சீட் கோட் போட்டுடலாம். டாப்பாக போயிடுச்சு. இறங்கடா தம்பி. ஓகே, எல்லாரும் கண்ண மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒரு வாட்டி வேண்டிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மிலிட்ரி ட்ரங்கை கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல் சீட் கோடு தான் 40 பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட சேசி இல்லை மிலிட்ரி ட்ரங்க். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்றது தான் இப்போ இந்த வீடியோ தான். வாங்க. ஐயோம்மா, பைப்பு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, ஏற தம்பி. இதை வச்சு நம்ம ஷூட். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன இது? ஓ, இந்த தூக்க முடியுது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சுடக்கூட முடியுது. அப்போ நம்ம ஜாம்பி கேம் விளாடும்போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். இப்போ வாங்க ஷூட்டிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாரி, ஷூட்டிங் டெஸ்ட்டு. இங்கே ஒரு பொண்ணு போகுது, வேணாம். அது சுடுறதெல்லாம் எய்ம் பண்ணி சுடணுன்னா கஷ்டம். ஓகே, ஏற்றிட்டோம். எந்திரிடா. டேங்க்கு மேலே தான் ஏறி இருக்கேன். என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை பேர் கோல்ட் படம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. சில பேர் கேட்டால் நல்லா இருக்குது, சில பேர் கேட்டால் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்கிறானுங்க. அதனால தான் உங்களை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ட்ரக்கை வச்சு அதை வச்சு ஏற்றிடலாம். இருங்க. ஐயோ, தூக்கறமோ. சூட்ரா. நல்ல வேலை ஏற்றிருப்பேன். இருங்க, கரெக்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு. அதுவே போயிடுச்சு கடைசியில். நான் ஃபாலோ. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷூட்டிங்னா காரெல்லாம் செதறது. இருங்க, இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏய், சுட்டுறா. ஆனால் என்ன கரெக்டாக எய்ம் பண்ணி சொல்கிறதுக்கு நேரம் ஆகுது. அதுதான் ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம்னா அதுதான். மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே இந்தியன் ட்ரக்கில் என்னென்ன இருக்குமோ அது அப்படியே இருக்குது. இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டே இருக்கிறான் அந்த சைடு. அவ்வளோதான். இப்போ வாங்க, அடுத்து எவன் மேலேயே ஏற்றி பார்ப்போம். அந்த ஒரு பொண்ணு போகுது பாருங்க, அது மேலே ஏற்றுவோம். சரி, ஏற்றுறது எல்லாம் சொல்கிறது. எப்படி செம்மையாக சுட்டாச்சா? ஐயோ, போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றா போலீஸை சொல்றா. அப்படியே நகரக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நகர முடியுது. சுட்றா. டேய், நான்லாம் ஆர்மி பண்ணுறா. நீங்களாம் எப்போதுக்கடா என்ன பிடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது சுட்டா போலீஸ் வருது. இது வந்துட்டு ஒரு பெரிய வருத்தமான விஷயம். ஏன் ஆர்மிட்டே இருக்கு, நான் சொல்கிறேன்டா உங்களுக்கு. ஏன்டா ஷூட்டிங் டெஸ்ட்? ஐயோ, போலீஸ். எப்படி எல்லாத்தையும் சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மாசாக ட்ரக் இருக்குது, ஆனால் இறங்க தான் முடியல. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக் வந்துட்டு சீட் கோடு உங்களுக்கு சொல்லியாச்சு, அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகணும் காட்டியாச்சு. இந்த போலீஸ்காரனுக்கு தான் எதுக்கு வரானுங்கன்னே தெரியல. தூக்க முடியுது, இறக்க முடியுது, சுட முடியுது, நகர்த்த முடியுது, எல்லாம் பண்ண வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு பெரிய வருத்தம்னு பார்த்தீங்கன்னா இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷம். டாடா பாய்.